பிரேஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த நாளிலும் பொற்கள வேத வகுப்புக்கு எங்களோடு கூட இணைந்திருக்கிற இங்கே வந்திருக்கிற யாவருக்கும் எங்களுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களை நம்ம சற்று தியானிப்போம். கடந்த 2 வாரங்களாக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் தரிசனமாக காண்பித்து கொடுத்த ஒரு பகுதியை நம்ம தியானிக்கிறோம். அதிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு சில தீர்க்க தரிசனங்களை அது எந்த காலகட்டங்களில் நிறைவேறினது, இல்லை அதை மீண்டுமாக மறுபடியும் ஒரு விசை நிறைவேறினதா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம எப்பவும் தியானிக்கிறது போல, ஒய் இஸ்ரேல், ஏன் இந்த இஸ்ரேல் குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேல் தேசத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, சபைக்காக மட்டும் நம்ம ஜெபம் பண்ணா பத்தாதா, இன்னைக்கு சபைக்கே அதிகமான ஜெபம் தேவைப்படுகிறது இல்லையா? ஆனால் வசனம் முழுவதுமாக இந்த இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் மையப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு நாளும் நம்ம மறந்து போகக்கூடாது. விசேஷமாக இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் ஆண்டவர் என்ன செய்தார்னா, தன்னுடைய வார்த்தையை அவர் கொடுத்தார், அவர் பாதுகாக்கும்படியாக. இட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் அண்ட் எ யூனிக் நேஷன். ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22, 23. 2 சாமுவேல் 7. ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை, உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்க செய்தார். அப்போ எதற்கு அப்படின்னு சொன்னா அதோடைய ஆன்சர் 24 பார்க்கும்போது, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு. ஸோ அது தேவன் தெரிந்து கொண்ட ஜனம், என்றென்றைக்கும் அது தேவனுடைய ஜனம். அப்போ இந்த 2 வார்த்தையில பார்க்கிறோம், கர்த்தர் பெரியவர், தேவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல். அதே அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும்போது, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தினேன். அப்போ கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் ஜனமாகிய இஸ்ரவேல். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் தேசம், அங்கே வசிக்கின்ற யூதர்கள், அவர்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள், தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஜனம். அப்போ அவங்களுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தினேன். அப்போ இன்னைக்கு போய் அவங்க ஏதோ ஒரு இடத்துல போய் தங்கலான்னு சொல்லி அவங்க உட்காரல, அந்த இடம் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த இடம் அப்படிங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலவும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். அப்போ ஒரு பர்டிகுலர் பீப்புளை ஆண்டவர் செலக்ட் பண்றாரு, ஒரு லேண்டை செலக்ட் பண்றாரு. இந்த ஜனத்தை கர்த்தர் அழகா கொண்டு வந்து அந்த லேண்ட்ல என்ன செய்யறாரு, ஃபிட் பண்றார். அந்த ஜனங்களை கொண்டு வந்து அந்த தேசத்துல அவரே சேர்க்கிறார். அப்போ அந்த ஜனங்கள் என்றென்றைக்கும் அவருடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவதற்கு. அப்போ அந்த இடத்த ஆண்டவர் சொல்றாரு, தட் வில் பி எ பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். அதை நான் உனக்காக கொடுத்த, நீ இனிமேல் அங்கும் இங்கும் அலைந்து திரிய மாட்ட அப்படின்னு. ஸோ இந்த வசனங்கள்லாம் அப்படியே தொடர் கதையாக இருந்துச்சானா இல்லை. இப்போ பல சமயங்களில் ஆண்டவர் இந்த தேசத்தை மற்ற ஜனங்களுக்கு ஒரு மாடல் கண்ட்ரியாக வச்சுருந்தார், ஒரு மாடல் நேஷன். இப்போ எப்படி நம்ம ஒரு வீடு கட்டும்போது, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாக என்ன செய்கிறோம், ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த ஹவுஸ், அதுக்கு ஒரு பிளானிங் பண்ணுறோம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுடைய பிளானிங் பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய கட்டப்போகிற வீடு எப்படி இருக்கும், அதில் எப்படிப்பட்ட அறைகள் இருக்குது, அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது எல்லாம் ஒரு நெஜத்தில் அந்த வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறோம், அது ஒரு பேப்பர்லையோ இல்லைன்னா அதோட
ஒரு ஒரு அதோட மாடலையோ என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அந்த மாதிரி இந்த உலகத்திற்கு ஒரு மாடலாக வைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் இந்த இஸ்ரவேலர்கள் தான். ஸோ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ இந்த ஜனங்கள் இடத்துல ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னா தன்னுடைய வார்த்தையை கொடுத்தார். அப்போ அதை தான் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 3:1-2 வாசிக்கிறோம். ரோமர் 3:1. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன, அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, தேவனுடைய வார்த்தை அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. அப்போ இந்த 66 புஸ்தகங்களும் யாருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது? யூதர்கள் கையில தான் ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு. இதை எழுதின எல்லா விரல்களும் யூத விரல்கள் தான். அதை நம்ம மறக்க கூடாது. விசேஷித்த மேன்மையாமே. அப்போ யூதனுடைய மேன்மை என்ன அப்படின்னா இந்த உலகத்துக்கே வெளிச்சமா இருக்க வேண்டிய அந்த ஜனங்களுடைய கைகள்ல தான் இந்த முழு வேதாகமும் கொடுக்கப்பட்டது. அதே தான் சங்கீதம் 147 சங்கீதம் 19-20 வாசிக்கிறோம். Psalms 147. யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. அப்ப யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தம்முடைய பிரமாணங்களையும் நியமங்களையும் அறிவிக்கிறார். அவர்தான் அறிவித்தார். அப்ப இது யார் ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணா அப்படின்னா ஜூஸ் தான் ரிசீவ் பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆபிரகாமினுடைய சந்ததி கைக்கு தான் அவருடைய நியாயங்கள், அவருடைய நியாய பிரமாணங்கள், அவர் கொடுத்த வசனங்கள் அவங்க கைக்கு போய் தான் வந்தது. அதை தான் பவுலும் ஹைலைட் பண்றார். பவுல் எப்படி ரொம்ப அழகா ஹைலைட் பண்றார் பாருங்க. ரோமர் 9:4-5. ரோமர் 9:4-5. அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும். பாருங்க, புத்திர ஸ்வீகாரம், த ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். இந்த ஃபர்ஸ்ட் பார்னை பத்தி வர வாரங்கள்ல தொடர்ச்சியா பார்க்கலாம். ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் உண்டு, டபுள் பிளெஸிங் அவங்க கிட்ட உண்டு. ஸோ புத்திர ஸ்வீகாரம், ரெண்டாவது மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தி லா, தி கவனன்ட், அதெல்லாம் அவங்க கிட்ட தான் இருந்தது. தேவ ஆராதனை, வாக்குத்தத்தங்கள் அவர்களுடையவைகளே. இன்னைக்கு நம்ம கையில சுமந்துட்டு இருக்கிறது எல்லாமே யார் அத ஃபர்ஸ்ட் காப்பி யார் வாங்கினது? இவங்க தான், யூதர்கள் தான். அந்த ஒரிஜினல் யார் வாங்கினது? அவங்க தான். அப்போ 5வது வசனம், பிதாக்கள் அவர்களுடையவர்கள், மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. அப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே ஒரு யூத மேசியாவாக பிறந்தார், ஜூயிஷ் மெசாயா. அடுத்தது, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஸோ இஸ்ரவேலுக்கு மட்டும் இயேசு சொந்தம் அல்ல. அங்கிருந்து என்னாச்சு, இந்த ப்ரிவிலேஜ் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாருக்கும் அது எக்ஸ்பேண்ட் ஆகி வந்தது. எல்லாருக்கும் உலக இரட்சகராக, தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் முழு உலகத்திற்கும் அவர் கொடுக்கப்பட்டார். ஆனா ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்டது யாரு? இந்த யூதர்கள் தான். அப்ப அவங்க ஸ்பெஷலா இல்லையா? ரொம்ப ஸ்பெஷல். அப்போ இந்த வேத பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஒரு பர்டிகுலர் தேசத்தோடு கூட பேசுகிற அந்த கான்வர்சேஷனையே தான் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். ஒரு இன்ட்ராக்ஷன் முழுக்க 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலிருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னா முழு வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்க பார்க்கலாம். ஸோ தேவனாகிய கர்த்தர் ஒரு பர்டிகுலர் பீப்புளோட பேசிக்கிட்டே இருக்கிறத நீங்க கவனிக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம், ஒன் பர்டிகுலர் நேஷன். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு என்ன? இவங்க இந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை வாங்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? அதை அவங்க மற்றவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கணும். தே மஸ்ட் ஷேர் இட் வித் அதர் நேஷன்ஸ். ஆனால் இந்த பிளெஸிங் இன்னைக்கு நமக்கு வந்திருந்தாலும் இன்னைக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட இவர்கள் ஒரு வித்தியாசமானவங்க, ஒரு யூனிக்கான பீப்புளாக இருக்கக்கூடியவங்க. இன்னைக்கு இவங்க மற்ற ஒவ்வொரு நேஷனுக்கும், ஒவ்வொரு சிங்கிள் பர்சனுக்கும் ஆண்டவரை அறிமுகப்படுத்த வேண்டியவங்க, ஆண்டவருக்கு நேராக நடத்தியவர்கள். பல சமயங்களிலே அவர்கள் அதை இழந்து போனார்கள். they failed to keep up the promise. ஸோ ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக, திட்டத்திற்காக அந்த தேசத்தை அழைத்து வைத்தாரோ அந்த திட்டங்கள்ல அவங்க நிறைவேற்றவே
இல்லை, அதில் அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இத்தனை அவங்களுக்குள்ள பல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பரலோகத்தின் கரெக்டான திட்டத்தின்படி மேசியா இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் பிறந்தார். ஸோ அதை கரெக்டாக குறித்த காலத்தில் அவர் பிறந்தார். ஸோ அந்த அளவுக்கு இந்த இஸ்ரேல் ஒரு ஸ்பெஷல் நேஷன். ஸோ அதை நம்ம மறுக்கவே முடியாது. இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒரு சில தீர்க்க தரிசனங்களையும் ஒரு சில நம்பர் ரெப்ரசன்டேஷனையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அப்போ நம்ம எரேமியாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தொடர்ந்து தியானிச்சுக்கிட்டு வரக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கர்த்தர் எந்த அளவுக்கு அந்த நாட்களை குறித்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். பாருங்க, அந்த நாட்களில் காலங்கள் இவ்வளோ முக்கியம்னா இப்போ வாசிக்கிற நாம ரொம்ப முக்கியம். ஒரு வசனம் வாசிங்க, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 16:3. உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமாயிருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறார். வானத்தை பார்க்கும் பொழுது நம்ம அந்த சீசனை கண்டுபிடிக்கிறோம். இன்னைக்கு காத்தடிக்கும், இன்னைக்கு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கணிக்கிறோம். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களால முடியுதே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வானத்தின் வழியாக திரும்ப வரப்போகின்ற இயேசு கிறிஸ்து வரப்போகின்ற காலத்தை, அந்த அடையாளங்களை, டைம் இல்லை, எப்போ வருவார் எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்படி யாராவது டைம் சொன்னாலும் அது என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. ஏன்னா அவருடைய நாள் எப்படி இருக்கும்? ஒரு திருடன் வருகிறது போல இருக்கும். அதுதான் நம்ம ஒரு வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். பாருங்க, மத்தேயு 24:44வது வசனம். மத்தேயு 24:44. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். அறியாதிருக்கிறபடியினால் நீங்கள் விழித்திருங்கள். ஸோ எந்த டைம்ல ஆண்டவர் வருவாருங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ மத்தேயு 16:3 நம்ம சொன்னது போல, அப்போ காலத்தை வைத்து இன்னைக்கு வெயில் அடிக்கும், இன்னைக்கு மழை பெய்யும், இன்னைக்கு ஒருவேளை புயல் வர்றதுக்கு இல்லைன்னா வெள்ளம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் உங்களால் வானத்தை பார்த்து கணிக்க முடியுதே. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் வரப்போகின்ற காலங்களை, அடையாளங்களை உங்களால் கணிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான அந்த வார்த்தையை நம்ம எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துலையும் இந்த ஜனங்கள் நேபுகாத் நேச்சாருடைய காலகட்டங்களிலே 605வது நூற்றாண்டுகளிலே நேபுகாத் நேச்சர் ஒரு பெரிய ஒரு ராஜாவாய், ஒரு வல்லரசு மிக்க ஒரு தேசம், பாபிலோன் தேசம் அன்னைக்கு பிரபலமான ஒரு தேசம், ஒரு த மோஸ்ட் டாமினன்ட் நேஷன் இன் த வேர்ல்டு, ஒரு உலக சாம்ராஜ்யமாக எழும்புது. என்ன காலகட்டத்தில்? 605வது காலகட்டங்கள். இட் வாஸ் ரைஸ் டு அ நியூ டாமினன்ட் அண்ட் வேர்ல்டு பவர். இதெல்லாம் ஹிஸ்ட்ரியிலேயே நம்ம படிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அங்கே இருக்கக்கூடிய அந்த யூத ஜனங்கள் எல்லாரும் அடிமைகளாக நேபுகாத் நேச்சரால் பிடிக்கப்பட்டு போகிறாங்க. சிலர் பிடிக்கப்பட்டு போகிறாங்க, சிலர் பாபிலோன்லேயே இருந்துடுறாங்க. அப்போது இந்த ஒரு திஸ் இஸ் அ பனிஷ்மெண்ட், திஸ் இஸ் அ கேபிட்டல் பனிஷ்மெண்ட். முழு தேசத்துக்கும் வரக்கூடிய ஒரு தண்டனை, அப்படி சொல்லலாமா? ஆமாம். அப்போது இந்த தண்டனை வரும்போது ஒரு சில மக்கள் மட்டும் இல்லைங்க, அந்த தேசத்தில் குடியிருக்கிற அனைத்து மக்களும் என்ன செய்வாங்க? பாடுகளை அனுபவிப்பாங்க. எவ்ரிபடி வில் சஃபர். ஏன்னா ஒரு சிலர் மட்டும் போகிறதில்ல, எல்லாரும் தான் போக போகிறாங்க. ஆரம்பத்தில் நினச்சாங்க போனவங்கெல்லாம் பாவம் செஞ்சவங்க போல. அப்போ நேபுகாத் நேச்சர் விட்டுட்டு போனவங்கலாம் பாக்கியசாலி, அவங்கெல்லாம் புண்ணியவான், அதனால நம்மளை பிடிச்சிட்டு போகலை அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இதை போன வாரத்திலே நம்ம தியானிச்சோம். அப்படி இல்லை, பிடிச்சிட்டு போகப்பட்டவங்க தான் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? அந்த நாட்களில் பாக்கியவான்கள். ஏன்னா அந்த வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பாருங்க, கர்த்தருடைய பார்வையில் எல்லாரும் யூதர்கள், எல்லார் மேலேயும் அந்த பனிஷ்மெண்ட் விழுந்தாலும் கர்த்தர் அதை 2 குரூப்பாக பிரிக்கிறார். அப்போ எப்படி பிரிக்கிறாரு? ஒருத்தன் இந்த பாவத்தை செய்தவன், இன்னொருத்தன் இந்த பாவத்தினால இந்த தண்டனைக்கு உட்பட்டவன், இன்னசென்ட் ஃபெலோ. ஸோ பாவம் செய்யாத ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் பாவம் செஞ்ச கூட்டம். ஆனால் இந்த 2 கூட்டத்துக்கு மேலேயும் தான் பனிஷ்மெண்ட் விழுகுது. அப்போ ஒரு டைம் வருது, ஆண்டவர் செப்பரேட் பண்ணி காமிக்கிறார். இதே போலதான் சபையிலும் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டாலும் தேவனுடைய கண்கள் 2ஆக பிரிக்கின்றது. சபைக்குள்ள இருக்கக்கூடிய நீதிமான்களையும் துன்மார்க்கரையும் கர்த்தர் வெவ்வேறாக
பிரிப்பார். அப்போ எப்படி வெள்ளையும் செம்மறி ஆடும் பிரிக்கப்படுகிறதோ அப்படி பிரிக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த தன்மையை நம்ம ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் முக்கியமா எரேமியா 24 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். இங்கிருந்து பாபிலோன் தேசத்திற்கு கடந்து போனவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க நல்ல அத்திப்பழங்கள், அவர்கள் சிறைப்பட்டு போனவங்க அப்படின்னு 6வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை தான் நம்ம இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா இல்லையாங்கிறது இந்த 5லிருந்து இந்த 7 வரைக்கும் நம்ம பார்த்த இந்த வசனங்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ டிஃப்ரென்ஸ். அதை நம்ம இந்த பகுதிகள்லேருந்து பார்க்குறோம். அப்போ எல்லா வசனங்களையும் வாசிக்க வேண்டாம், ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 8வது வசனங்கள் வாசிக்கும் பொழுது மெய்ப்பர்களை குறிச்சதான அங்க ஒரு பகுதி வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டே வரும் பொழுது 5வது வசனத்துல பார்க்கிறோம், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். 6வது வசனம் பார்க்கும்போது அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. இப்படி நம்ம தொடர்ச்சியா நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நிலையான வீட்டை, ஒரு புது உடன்படிக்கையை இந்த ஜனங்களோடு செய்கிறார். அந்த இடத்துல அந்த ஜனங்க என்ன செய்யறதில்ல, அந்த இடத்தை விட்டு பிடுங்கப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போக போறது இல்லை அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அதே போலதான் எரேமியா 31ஆம் அதிகாரத்திலையும் இதே போல ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். 31லிருந்து 34வது வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டாம், பாருங்க. verse 31லிருந்து 34, அதுல 31 என்ன சொல்லுதுன்னா, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இப்போ இந்த புது உடன்படிக்கைங்கிறது நம்ம எங்க பார்த்துருக்கிறோம்? A new covenant. அதை நம்ம புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 22:20வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். அப்போ இந்த புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுகிறது இயேசுவானவர் வந்த பிறகு அவருடைய இரத்தத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கை, a new covenant. அப்போ எரேமியா தீர்க்கதரிசிகளை கொண்டும் எசேக்கியேலை கொண்டும் சொல்லுகிறதெல்லாம் அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் நிறைவேறுவதற்கு டைம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே தான் 37வது வசனத்திலிருந்து 40வது 32ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து, இது ஒரு அருமையான பகுதின்னு வச்சுக்கோங்களேன். 44 வரைக்கும் நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. ஸோ எரேமியா 32, 37லிருந்து 41 பாருங்க. இந்த 37ல வாசிக்கிறேன், என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு. சரி, இப்போ ஒரு கேள்வி. எரேமியா இந்த 24ஆம் அதிகாரத்துல இப்ப அவங்க ஒரு இடத்துக்கு சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. இப்ப எந்த இடத்துல இருந்து அவங்க சிறைப்பட்டு வரணும்? எந்த தேசத்துல இருந்து எந்த தேசத்துக்கு அவங்க திரும்பணும்? பாபிலோன் தேசத்திலிருந்து நாடு திரும்பணும், எருசலேமுக்கு திரும்பணும். ஆனா எரேமியா 32ல வாசிக்கிறோம், அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து. அப்போ எப்படி? இப்போ பாபிலோன்ற சாம்ராஜ்யம் தான் பிடிச்சிட்டு போயிருக்கு. ஆனா இந்த வசனம் சொல்லுது, எல்லா தேசங்களிலிருந்தும் நான் என்ன செய்வேன், அவங்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்ப வரவும் இதிலே சுகமாய் தங்கி இருக்கவும் பண்ணுவேன்.
அப்போ அங்க பார்க்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளும் இந்த வார்த்தைகளும் வித்தியாசமானது. ஒரே மாதிரியான தண்டனையா இருந்தாலும் நிறைவேறக்கூடிய காலங்கள் வெவ்வேறு. இப்போ அதை தான் நம்ம தியானிக்கிறோம். அப்போ புது உடன்படிக்கை ஒரு நவமான இருதயம், ஒரு புதிய இருதயம், கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுதல். அப்போ இது எல்லாம் இன்னும் அவங்க பாபிலோன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பெற்றுக்கொண்டாங்களான்னு பார்த்தா இல்லை, இல்லையா? அது ஒரு தற்காலிகமாக தான் அவங்க இருந்தாங்க. அப்போ அதே தான் நம்ம அந்த வசனங்களில் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த 44 வரைக்கும் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவரை அறிந்து கொள்வாங்க, ஆண்டவரை விட்டு அவங்க விலக மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதே பகுதியை தான் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம், எசேக்கியேல் சாப்டர் 11 16 20, 16 நம்ம 20 நம்ம வாசிக்கும் போது பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. அப்போ அங்க அவங்க குடியிருப்பாங்க, அவங்களுக்கு நான் ஒரு புதிய இருதயத்தை நான் தருவேன் அப்படிங்கிறத கர்த்தர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். அப்போ அதுல முக்கியமா 17வது வசனம் என்னன்னா, நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து சேர்ப்பேன், நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கே நான் திரும்ப வருவேங்கிறாரு. இது நடந்துதா? நடந்தது. ஒரு இப்ப வரைக்கும் அவங்க இருக்கிறாங்கன்னா இது 1948 தான் நடந்தது. அப்போ இது ஒரு ஆச்சரியமான ஒரு தீர்க்க தரிசனம். அதே போல எசேக்கியேல் 36வது அதிகாரம், எசேக்கியேல் 36 16 28 நம்ம வாசிக்கும் போது அதுலயும் கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, அதுல முக்கியமா 28, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். ஸோ இதெல்லாம் அவங்க பாபிலோன் சிறைப்பட்டு போனதுக்கு அப்புறம் இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறுச்சா? தீர்க்க தரிசனம்னா என்ன? வருங்காலங்களில் நடக்க போற ஒரு சம்பவத்தை முன்கூட்டியே அறிவிப்பது தான் தீர்க்க தரிசனம். அதுவும் எப்படி அந்த நாட்களில் சொன்னாங்கன்னா துல்லியமாக சொன்னாங்க, ரொம்ப ப்ரிசைஸாக பர்டிகுலராக சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிறது போல கிடையாது. உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, உனக்கு ஒரு வேதனை இருக்கு, அதுலேருந்து கர்த்தர் உன்னை கொண்டு வரார். அந்த மாதிரி எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளண்ட்டாக இருக்கவே இருக்காது. பயங்கர ஷார்ப்பாக இருக்கும், கிளியராக இருக்கும், ரொம்ப ஆணித்தரமாக அந்த வார்த்தைகள் சொன்ன டைமில் நிறைவேறும். அந்த டைமை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, 37ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஒரு பள்ளத்தாக்கு, அதாவது எலும்புகள் நிரம்பின ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் சொல்லும் பொழுதும் பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் மறுபடியும் இவங்களை நான் திரும்ப கொண்டு வருவேன், தேசத்துக்கு வர பண்ணுவேன் அப்படின்னு 11 12வது வசனத்துல பார்க்கிறோம். உலர்ந்து போன இந்த தேசம் மறுபடியும் உயிர் பிடிக்கும், மறுபடியும் இந்த தேசத்துக்கு, சொந்த தேசத்துக்கு அவங்க திரும்புவாங்க அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். 37ஆம் அதிகாரம் 21 28 வசனங்கள் வாசிக்கும் போது பாருங்க, அவங்க அந்த சொந்த தேசம், சுய தேசத்திற்கு அவங்க திரும்பி வருவாங்க. 25வது வசனம் சொல்லுகிறது, நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். எத்தனை நாடு வரட்டும், எதிர்த்து வரட்டும், எத்தனை நாடு அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் போகட்டும், கர்த்தர் அந்த தேசத்தை பயங்கரமாக காப்பார். அந்த தேசத்தை எல்லா சத்ருவின் கைகளுக்கும் விலக்கி கர்த்தர் காப்பார். அந்த தேசம் கீழாகாமல் மேலாகும், வாளாகாமல் தலையாகும். அது அந்த தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இன்னைக்கு பாருங்க, அந்த தேசம் இன்னைக்கு தலையா வந்திருக்கு. எந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் இஸ்ரேல் தான். இஸ்ரேல் நாளுக்கு நாள் ரொம்ப தோல்வியை அடைஞ்சுதுன்னு ஒரு செய்தியும் கிடையாது. நாளுக்கு நாள் யுத்தத்தில் இந்த குட்டி நாடு ஜெயிச்சுக்கிட்டே தான் வந்தது. ஸோ இந்த தேசத்துக்கு ப்ரிசைஸாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் தான், நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஆசீர்வாதம். சரி, அப்போ இந்த ஆசீர்வாதம் எப்பதான் முடிஞ்சது, இவங்க நாடு திரும்பினாங்களா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். இதுலயும் ஏன் இதை படிக்கிறோம்னு சொன்னா, இதுல வரக்கூடிய நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11 12 வாசிக்கலாம். இந்த தேசமெல்லாம்
வனாந்திரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். இந்த ஜனங்களோ 70 வருஷம் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். சோ இதுதாங்க அந்த பனிஷ்மெண்ட். ஆனா நம்ம வாசித்த அந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 24ஆம் அதிகாரத்துல 5-7 வாசிச்சோம் பாருங்க. அந்த தீர்க்க தரிசனத்துல ஒரு சீக்ரெட் இருக்கு. என்ன சீக்ரெட்னா, இவங்க பாபிலோன் தேசத்திலிருந்து மட்டும் வரக்கூடியதை பத்தி மட்டும் எழுதல, நிரந்தரமாக இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமும் அதுல என்ன செய்யப்பட்டிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஸோ இட் இஸ் அ டியூயல் ப்ராஃபஸி. சில ப்ராஃபஸி மல்டிபிள் ப்ராஃபஸி, ஒரே விஷயம் தான் ஆனால் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே வரும். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 70 ஆண்டு காலங்களின் சிறையிருப்பு. ஸோ 70 அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நம்பர் என்னன்னா, 7ங்கிற நம்பரை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த 70 நமக்கு புரியும். இந்த 70 நம்ம புரியறதுக்கு இன்னொரு நம்பரையும் படிக்கணும், 50ங்கிற யூபிலி ஆண்டு. ஸோ அதை தான் நம்ம இப்பொழுது நம்ம படிக்க போகிறோம். ஏன் முதல்ல இவங்க சிறையிருப்புக்கு போனாங்க, அதுக்கும் இந்த நம்பருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் புத்தகம் ஆதியாகமம், அந்த ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து 66வது புஸ்தகமாகிய வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் நம்பரை பற்றி நம்ம படிக்க முடியும். அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கின்ற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி எத்தனாவது நாள்லங்க, 7th டே. ஸோ 7th டே அவர் நிறைவேற்றி உண்டாக்கின தம்முடைய கிரியை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார்னு சொல்லும்போது ஏதோ ஆண்டவர் ரொம்ப களைச்சு போய் ரொம்ப டயர்டாகி ரெஸ்ட் எடுத்தாருங்கிற அர்த்தம் கிடையாது. அப்போ பாருங்க, இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஒரு சமாதானம், ஒரு அமைதி. அப்போ அதை குறிக்கக்கூடிய ஒரு நாள். பைபிள் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வல் இருக்கும். பள்ளிக்கூடங்களில் நம்ம போகும்போது நிறைய பிரேக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு இன்டர்வல் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு லஞ்ச் பிரேக் இருக்கும். சில லஞ்ச் பிரேக் வந்து கொஞ்சம் நீண்ட இடைவெளியாக இருக்கும், ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு நடுவில் ஒரு ஷார்ட் பிரேக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இன்டர்வல் எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பைபிளில் நம்ம பார்க்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வல், அப்போ அது எங்கே ஆண்டவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த 2வது அதிகாரத்தில் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதாவது தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களை கர்த்தர் 7ஆக பிரித்து அந்த 7வது நாளை கர்த்தர் ஓய்வு நாளாக என்ன செய்கிறாரு, டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ அந்த 7வது நாள் ஓய்வு நாள், தட் இஸ் த ஃபஸ்ட் இன்டர்வல். அங்கே ஆரம்பித்து இந்த கடைசி வெளிப்படுத்தலை நம்ம பார்க்கும் பொழுது அந்த அந்த வெளிப்படுத்தல் முழுவதுமாக என்ன செய்ய முடியும், நம்மளால 7ஆக பிரிக்க முடியும். எப்படியெல்லாம் நம்ம 7ஆக அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 7 சபைகள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 ஆழ்த்துவங்கள், 7 கலசங்கள், 7 ஆக்கினைகள், கடைசியாக 7 புதிய காரியங்கள். இந்த 7 வச்சுதாங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சபை தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த முதல் 7 சபை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எபேசு, அடுத்தது சர்தை, அடுத்தது பெர்கமு, தியத்திரா, சிமிர்னா, பிலடெல்பியா, அப்புறம் லவோதிகேயா, இப்படி 7 விதமான சபைகளை நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த 7ங்கிற ஒரு நம்பர் ஒரு பர்ஃபெக்ஷனை குறிக்குது. அப்போது இந்த 7ங்கிறது ஒரு பரிபூர்ணத்தை குறிக்கக்கூடியது. அப்போது முதல் புஸ்தகத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த 7 அப்படிங்கிற எண் இந்த ஒரு பரிபூர்ணத்தை குறித்து, அதில் இந்த விசேஷமாக 7 பிரிக்கப்படுகிற இந்த வெளிப்படுத்தலில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வெளிப்படுத்தல்லையும் அது எக்காலங்களாக இருக்கட்டும், ஆக்கினைகளாக இருக்கட்டும், அதுக்குள்ளாரையும் சில இன்டர்வல்ஸை, ஒரு பிரேக் பாயிண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இவங்க தோற்று போனதுக்கு என்ன காரணம், அடிமைகளாக விற்கப்பட்டு போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த 70வது வருஷம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. எரேமியா 25 முதல் வசனம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கும் என்கிற யூதாவுடைய ராஜாவின் 4ஆம் வருஷத்துக்கு சரியான பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அரசாண்ட முதலாம் வருஷத்திலே. அப்படின்னா இது எந்த வருஷம்? நேபுகாத் நேச்சர் அரசாண்ட முதல் வருஷம்னா அது எந்த இயர்? 605.
605 BC. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக. அதாவது யாருமே என்ன செய்ய முடியாதுன்னா கை காட்டி வேதத்தை குற்றம் சாட்டவே முடியாது. இது தப்பு அது தப்புன்னு மனுஷனுடைய மூளைக்கு புரியாமல் போகலாமே தவிர கர்த்தர் தவறு செய்யவே மாட்டார். பாருங்க, ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைப்போம். முழுக்க முழுக்க அந்த தாய் தகப்பன் இந்த குழந்தைக்கு தான் சொந்தம். ஆனால் இந்த குழந்தையால அப்பா அம்மாவை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமா? 2 வயசுல கொடுக்க முடியுமா? அம்மா பேரை சொல்லும், அப்பா பேரை சொல்லும், வேற மற்றதெல்லாம் அவங்களுடைய இன்டெப்த் டீட்டெயில்ஸ், அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுடைய ஆஃபீஸ் என்ன, அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன, அந்த 2 வயசு குழந்தையால தாய் தகப்பனை பற்றி முழுசாக சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. வளர 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 வளரதான் அந்த தாய் தகப்பனை குறித்து புரிஞ்சிக்க முடியும். அதே போல தான் வசனம் சொல்லுகிறது, நம்மளுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். அப்படின்னா ஆண்டவரை அறிகிற அறிவை நம்ம வளர 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 இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை கர்த்தர் நமக்கு அழகாக வெளிப்படுத்துகிறார். அப்போ இதுதான் அவங்களுடைய ஆரம்பம் அந்த டைமில். அப்போ பார்த்தீங்கன்னா அநேக கடிதங்களை இவர் எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த கடிதங்களை பற்றியும் நம்ம வாசிப்போம். சரி, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துதா? ஏன் இவங்க இந்த அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க? 2 நாளாகம புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 20-21. பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாயிருந்தார்கள். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும். அப்போ தேசத்துக்கு ஏதோ ஒன்று இவங்க செய்ய தவறி போயிட்டாங்க. அப்போ தேசத்துக்கு ஒரு அதை என்ன செய்யணும்? அந்த தேசம் முழுவதுமா ஒரு பர்டிகுலர் வருஷத்துல அதை ஃப்ரீயா விடணும். எந்த அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கும் அவங்க பண்ணாமல் என்ன செய்யணும்? தேசம் சும்மா கிடக்கணும். அப்போது தேசத்தை அப்படி வைக்கணுங்கிறது ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. அந்த கட்டளை அவங்க என்ன செய்யலை? அவங்க கடைப்பிடிக்கல. அந்த வசனத்துக்கு வருவோம். அப்போது இப்போ இந்த 70 வருஷங்கள் அவங்க இருந்தாங்க. இந்த 70 வருஷங்களில் இன்னொரு ஆதாரமான வசனங்களை நம்ம பார்க்கும்போது எரேமியா 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு, பாருங்க 10வது வசனம், நிறைவேறின பின்பு. அப்போ ஒரு 70 இயர்ஸ் கம்ப்ளீஷனை பற்றி பேசியிருக்கு. அதே 29 முதல் வசனம் 4வது வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் புறப்பட்ட பிறகு பாருங்க, சிறைப்பட்டு போன பின்பு அனைவருக்கும் அறிவிக்கிறது என்ன அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசி பாபிலோனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவர் சில கடிதங்கள் எழுதுறாரு. அதான் 4வது வசனத்துல வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், அப்படின்னா யோசிச்சு பார்க்குறோம், இந்த தானியேலும் தானியேலுடைய நண்பர்களும் இந்த அளவுக்கு பரிசுத்தத்தை காத்துக்கிட்டாங்களே, எப்படி 70வது வருஷத்துல அவங்களுக்கு ஒரு விடுதலையின் வருஷம்ங்கிறத எப்படி தானியேல் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னா, எரேமியா சிறைப்பட்டு போனதுக்கு பிற்பாடு என்ன செஞ்சாரு? கடிதங்களை எழுதினாரு. ஸோ இதெல்லாம் நமக்கு வேண்டிய ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம படிக்கிறோங்கும் போது நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த நாட்களில் அந்த ஒரு காப்பியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டேனியலுக்கு சில உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை எடுத்து அவர் தாகத்தோடு வாசிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார். அப்போது கிட்டத்தட்ட இப்போ நம்ம இந்த 2 நாளாகமம்ல நம்ம வாசிக்கிறோம், அவங்க அந்த தேசத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த காலகட்டங்களில் அந்த தேசம் என்னவா இல்லை, அந்த தேசம் ஒரு அமைதலுக்குள்ளே போகலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே தான் நம்ம லேவியராகம புஸ்தகத்திலையும் வாசிக்க முடியும். அதற்கு முன்பாக இவங்க திரும்பி வந்தாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பர்டிகுலர் வசனத்தை, இந்த வசனத்தை வாசிச்சுட்டு அங்கே போயிடலாம். லேவியராகமம் 25 2வது வசனத்திலிருந்து. லேவியராகமம் 25:2. நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது
தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். தேசம் கர்த்தருக்கென்று, மனுஷனுக்கென்று அல்ல, தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். 6 வருஷம் உன் வயலை விதைத்து, சோ 6 வருஷம் என்ன செய்யலாம்? உன்னுடைய நிலத்தை நீ உழுந்து நீ விதைக்கலாம், விளைச்சலை பார்க்கலாம், அறுவடை செய்யலாம். உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்க்கணும். 7ஆம் வருஷத்திலோ, ஆனா 7வது வருஷத்துல கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அப்போ இது யாருடைய கமாண்ட்மெண்ட்? ஆண்டவர் கொடுத்த கட்டளை. 7வது அந்த வருஷம் நீ எதையும் விளைச்சல் போகக்கூடாது. அது உன் வயல்ல விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காம கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷம். தேசத்திற்கு அது ஓய்வு வருஷம். அது மட்டும் இல்லை, அது அப்படியே தொடர்ந்து 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, உன் நாட்டு மிருகத்துக்கும் உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாய் இருப்பதாக. ஸோ அதுலேருந்து நீ எதையும் பொறுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? வீட்டுக்கு மிச்சம் கிடக்குன்னு எடுத்துகிட்டு வரக்கூடாது. 7th year இட் இஸ் த இயர் ஆஃப் ரெஸ்ட் ஃபார் த லேண்ட். அப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? என் ஜனம், அப்போ ஆண்டவர் கொடுத்த அவருடைய நிலம், அந்த நிலத்துக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது என்னது? 7வது வருஷம் ஓய்வு. இப்போ நம்மளும் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துருக்க அந்த ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கிறோங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஆண்டவருக்கு சொந்தமான ஒரு நாள். அப்போது ஷாபத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது அவங்க ஆசரிக்கவே இல்லை. எத்தனை வருஷம் ஆசரிக்கலைன்னு கேட்டிங்கன்னா, அப்போது 490 வருஷம் அவங்க என்ன செய்யலை? இந்த லேண்டை ஃப்ரீயாகவே விடலை. அந்த லேண்டில் விளைச்சல் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது கர்த்தர் அப்போ எத்தனை வருஷம் அவங்க ஃப்ரீ விட்டுருக்கணும்? 490 years, 490 வருஷம் முடிஞ்சது. எத்தனை வருஷம் அவங்க நிலத்துக்கு ஒரு ஓய்வு கொடுத்துருந்துருக்கணும்? இப்போ 490 7ஆல் டிவைட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 70. அப்போ 70 வருஷம் கர்த்தர் என்ன செஞ்சார்? நீ ஓடிப்போ பாபிலோனுக்குன்னு சொல்லி அங்கே பாபிலோனில் கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு 70 வருஷம் எருசலேமுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு ஓய்வை கொடுத்துட்டார். அங்கே விளைச்சலும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ என்ன ஆண்டவருக்கு நீ செய்ய மறந்தையோ அதுக்கு ஈக்குவலான தண்டனையை யார் மேலே கொடுத்தாரு? ஜனங்கள் மேலே கொடுத்தாரு. அது அந்த தேசம் ஓய்ந்திருக்கட்டும் அப்படிங்கிறத தான் இந்த 2 நாளாகம புஸ்தகத்தில் நம்ம என்ன செஞ்சோம்? வாசித்தோம். 36, 20, 21 ரீசன் அதில் எழுதப்பட்டிருக்கு. அவங்க தேசத்துக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வு வருஷத்தை கொடுக்காததுனால கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்த்தார். சரி, அவங்க 70 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாங்களா? திரும்பி வந்தாங்க. எஸ்ராவின் நாட்களில் திரும்பி வந்தாங்க. அப்போ எஸ்ராவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ், இந்த கோரேஸுங்கிற ராஜா பிறக்கிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கோரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெர்ஷிய நாட்டு மன்னன் பிறப்பான், அவன் ஆட்சி செய்வான் அப்படின்னு சொன்னார். அந்த வசனம் வரும்போது பெர்ஷியா ஒரு பிரபலமான நாடே கிடையாதுங்க. அப்போ ஆண்டவர் பாருங்க, எல்லாவற்றையும் முன்னறிந்த தேவன். அப்போ பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸின் ஆவியை எழுப்பினார். அப்போ அந்த காலகட்டங்களில் தான் அவங்க திரும்பி வந்தாங்க. அப்போ கோரேஸ் எந்த சமயத்தில் ஆட்சியை கைப்பற்றார்? யார்கிட்ட இருந்து? பாபிலோன் தான் வல்லரசா இருக்கு. பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்து போய் இந்த மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் வல்லரசா மாறுது. அது எந்த வருஷத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா 539 BC. 539 BC. ஸோ 605 இருந்து 539 வரைக்கும் என்ன நடக்குது? இவங்க அந்த டோட்டல் இயர்ஸை இப்போ கால்குலேட் பண்ணும்போது பார்த்தா சில கேள்விகள். அதாவது கரெக்டாக கோரேஸ் வந்த 1வது வருஷத்தில், இப்போ பாருங்க, இப்போ நமக்கு என்ன சொல்லுவோம்? உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு வயசை சொல்லி அது ரன்னிங்னு சொல்ல மாட்டோம். அந்த வருஷம் முழுவதும் என்ன சொல்லுவோம்? அதே வயசை தான் சொல்லுவோம், இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட் பர்த்டே, ஃபஸ்ட் 1 தான் சொல்லுவோம். அது 1 முடியும் போது தான் என்ன சொல்லுவோம்? 2ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த கோரேஸ் ராஜா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவர் எந்த டைமில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்? அதாவது என்ன சட்டம் கொண்டு வந்தார்னா, அடிமைகளாக இருந்து பல்வேறு நாடுகள்லேருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வந்த எல்லாரும் அவங்கவுங்க நாட்டுக்கு போங்க, எல்லாரும் அவங்கவுங்க தெய்வங்களை நீங்கள் வணங்குங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இஸ்ரவேலர்களை யூதர்களையும் அவங்க சொந்த நாட்டுக்கு அனுப்புகிறாரு. அவர் அனுப்புறது மட்டுமல்ல,
இந்த நேபுகாத் நேச்சார் அந்த தேவாலயத்துக்கு சொந்தமான எல்லா பொருட்களையும் இந்த பாபிலோன்ல வச்சிருந்தது எல்லாத்தையும் கோரேஸ் ராஜா பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம், ராஜாவானதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் என்ன செய்யறாருன்னா திருப்பி கொடுக்கிறார். அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? இப்போ நான் சொல்றேன், எல்லாரும் ஊருக்கு போறோம் அப்படின்னோடனே இன்னைக்கே நடந்துருமா? அதுக்கான சில ப்ரிப்பரேஷன் ஒர்க் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃப்ளைட்டோ காரோ ஒன்றும் கிடையாது. அப்போ எப்போ முதல்ல இந்த டிகிரி வந்தது, யூதர்கள் எத்தனை டைம் எடுத்துக்கிட்டாங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு, என்னெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும்? ஒருவேளை அவங்க அந்த இடத்துல இருக்கிற வீடு ஒருவேளை வாங்கியிருக்கலாம், இல்லை அந்த வீட்டை முதல்ல விற்கணும், அவங்க ஒரு பிஸ்னஸில் ஈடுபட்டு இருந்திருக்கலாம். அதெல்லாம் என்ன செய்யணும்? அதெல்லாத்தையும் அதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும். அடுத்தது எப்படி போகணும், பயண வசதிகள், அந்த ஒரு டிராவல் ஏஜென்ட்டை பிடிச்சி எப்படி நம்ம இந்த 1000 மைலுக்கு அந்த சைடு இருக்கிறாங்க, அப்போது ஈரான்ல இருக்கிறாங்க, அப்போ அங்கேருந்து இவங்க என்ன செய்யணும்? வரணும். அப்போ ஈரான் டு இஸ்ரேல் 1000 மைல்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ அதுக்கு அவங்க எப்படி வரப்போகிறாங்க? அவங்க கிட்ட சில மந்தைகள்லாம் இருந்திருக்கும். அப்போ அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் அவங்க கூட்டிகிட்டு அவங்க வரணும். அடுத்தது அது மட்டும் இல்லை, எஸ்ராவின் புஸ்தகம் 1 வசனத்திலே நம்ம பார்க்குறோம். 7வது வசனத்தில் பார்க்கும்போது, நேபுகாத் நேச்சர் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமூட்டுகளை எல்லாம் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். அதை கீழே படிக்கும் பொழுது பார்த்தா எண்ணி கொடுத்தார்கள். இதெல்லாம் ஒரு நாளில் நடந்திருக்குமா? அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் எடுத்திருக்கும், சில மாதங்கள் எடுத்திருக்கும். அதை எடுத்து கணக்கு பார்த்து அதை டேலி பண்ணி இவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணி அதை எல்லாத்தையும் இவங்க பேக் பண்ணி, இன்றைக்கி எப்படி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கிளம்புனாங்க. அதை அவங்க பயணப்பட்டு வந்த நாட்கள் எல்லாம் பார்க்குறோம். அது எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை நாட்கள் அவங்க பயணப்பட்டு வந்தாங்கன்னு. ஆண்டவர் பார்த்தீங்களா ஒவ்வொரு டேட்டாவையும் எவ்வளோ ரொம்ப அழகாக அவர் பதிவு செய்திருக்கிறாருன்னு. 1ஆம் மாதம் 7-9 பாருங்க, 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். அப்போ எத்தனை மாதம் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க? அப்போ 5 மாதம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதங்களை எல்லாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்க ஆக்சுவலாக எப்போ அரைவ் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 536 BCயில் அவங்க வந்து கரெக்டாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க ரீச் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த 70ங்கிற ஒரு நம்பர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்பராகவே நம்ம பார்க்குறோம். 7 பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ஏன் இவங்க அடிமைத்தனத்துக்குள்ளே போனாங்க, எப்போ சிறையிருப்பிலேருந்து மீண்டு வந்தாங்கங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத ப்ரெசன்டேஷனில் பார்க்கலாம். பிபிடிக்கு நேராக கடந்து போகலாம். பாருங்க, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறீங்களா, இது பலமுறை நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, நானும் இதில் டிஸ்பிளே கொடுத்துருக்குறேன். இதுதான் வந்து சைரஸ் சிலிண்டர். ஸோ இந்த சிலிண்டரை கண்டுபிடிச்சாங்க. இந்த சிலிண்டரை கண்டுபிடிக்கும் போது தான் இதில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து டெசிஃபை பண்ணும்போது கோரேஸ்ங்கிற ஒரு மன்னன் இருந்தான்ங்கிறதுக்கு ப்ரூஃபே வரலாறு தான், நம்மளுடைய பாட புஸ்தகத்திலேயே இருக்குது. சைரஸ் த கிரேட்டுன்னு படிக்கலாம். அப்போது சைரஸ் கிட்ட இருந்தாருங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இந்த சைரஸ் சிலிண்டர். ஸோ இந்த சிலிண்டரில் மக்கள் நாடு திரும்பினாங்க, அவங்க போய் அவங்களுடைய தெய்வங்களை அவங்க திரும்ப சிலை வழிபாடுகளோ எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் யூதர்களுக்கு என்ன கிடையாது, சிலை வழிபாடு கிடையாது. அதனால அவங்க வைத்திருந்த அவங்க தேவாலயத்துக்குரிய பொருட்களை எல்லாம் அவங்க எடுத்துட்டு போனாங்க. ஒன்று தாங்க நல்லது நடந்தது. என்ன செஞ்சாங்கன்னா, இந்த இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்ததுக்கப்புறம் அவங்க பழைய தெய்வங்கள் கிட்ட போகலை, பாகால் கிட்ட அஸ்தரோத் கிட்ட என்ன செய்யலை, போகலை. ஆனால் அவங்க சமாதானத்தோட ஆண்டவரை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்களா, புது உடன்படிக்கைக்குள்ள வந்தாங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இதுதான் கோரேஸ் ராஜா. இன்னைக்கும் கோரேஸ் ராஜாவினுடைய அந்த டோம்பு அது வந்து ஈரான்ல இருக்குது, இன்னும் இருக்குது, அங்கே போனால் நம்ம பார்க்க முடியும். அடுத்தது இப்போ பல வருஷங்கள் தாண்டி 1948 தான் இவங்களுக்கு தேசம் கிடைச்சது. இவ்வளோ பெரிய நீண்ட இடைவெளியில் அவங்களுக்கு எருசலேமே கிடைக்கல. அப்போது கோரேஸ் ராஜா நாட்டுக்கு அனுப்பினாலும் அவங்கள போய் தனி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விடலை. இவங்க வந்து அந்த ராஜாக்கு கீழே தான் இருந்தாங்க. அதற்கப்புறம் கிரேக்கர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் ரோமர்கள் வந்தாங்க, அப்படியே ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 1948 தான் என்ன நடக்குதுன்னா, ஒரு பால்ஃபோர் டிக்ளரேஷன், வேர்ல்டு வார்லாம் வந்ததுக்கப்புறம் நாடு கிடைக்குது. இது 1917 இது வந்து எழுதப்பட்ட பால்ஃபோர் டிக்ளரேஷன்.
ஸோ 2017 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1917. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த 70ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். 1948 தான் இஸ்ரேல்னு ஒரு நாடே பிறந்தது. அப்போது முதல் பிரதமராக இருந்தவர் யாருன்னா டேவிட் பென்குரியன். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் கழித்து 2018 அந்த சமயத்தில் தான் இந்த எருசலேம் தலைநகரமாக மாறினது. ஆஃப்டர் 70 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் நியர்லி 70 இயர்ஸ், அப்போ தான் இவங்களுக்கு என்ன கிடைச்சது? எருசலேம் திரும்ப கிடைக்குது. இப்போ அது யாருடைய தலைமையில் கிடைச்சது அப்படின்னு சொன்னால், இப்போ அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக ஜெயித்திருக்கிறார் இல்லையா, சீக்கிரத்தில் ஜனவரியில் அவருடைய கவர்மெண்ட்டை அமைக்க இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவங்க தான் 2017 டிசம்பரில் என்ன செஞ்சாங்கன்னா ஜெருசலேமை அதை அங்கீகரித்தாங்க. ஸோ இந்த 1948 அப்படி கணக்கு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதோடு முடிஞ்சு அந்த ரன்னிங் இயரில் தான் இட் வாஸ் டிக்ளேர்ட் ஆஸ் த கேபிட்டல் ஆஃப் இஸ்ரேல். இது மகா பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுவே நீங்கள் 1967 எடுத்துக்கிட்டிங்கன்னா 67ல் 6 நாள் யுத்தம், அதில் தான் அவங்க எருசலேம் கைப்பற்றினாங்க. 1917 பால்ஃபோர்ட் டிக்ளரேஷன் வந்து 1948 அவங்களுக்கு நாடு கிடைச்சாலும் தலையில்லாத நாடாக தான் இருந்தது. எருசலேம்னு சொல்லக்கூடிய ஒரு தலைநகரம் அந்த நாட்களில் அவங்களுக்கு கிடையாது. ஸோ கேபிட்டல் இல்லாமல் ஒரு நாடு எப்படி இயங்கலாம்? ஸோ அந்த கேபிட்டல் எப்போ வந்தது அப்படின்னு சொன்னால் 1967. ஆனாலும் அதை யாருமே அங்கீகரிக்கலை. இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு முன்பாக எத்தனையோ பிரசிடென்ட்ஸ் இருந்தாலும் ஒருத்தருமே தைரியமாக வந்து இந்த ஜெருசலேமை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், எங்களுடைய எம்பசியை டெல் அவீவ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து எருசலேமுக்கு நாங்கள் இடமாற்றம் செய்கிறோங்கிறத யாருமே செய்யல. துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வைத்தார், ஒரு சுப்ரீம் பவர் அப்படி இருக்கக்கூடிய அமெரிக்க தேசத்தில். ஸோ அவர் திரும்பி வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு திட்டத்தை தேவன் நிறைவேற்ற இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கால்குலேஷன்லாம் பார்த்துருக்கோம். டைரெக்டாக அடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாம். இந்த பழைய வகுப்புகளில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், யாரெல்லாம் எத்தனை வருஷங்கள் அந்த தேசங்களில் ஆட்சி செய்தாங்கன்னு. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன், அதாவது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 24வது, டைரெக்டாக அடுத்த ஸ்லைடுக்கு போகிறீங்களா? ஸோ ரோமர்கள் இப்போ டைரெக்டாக நம்ம கரண்ட் நியூஸ்க்கு நம்ம வந்துடலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த நம்பர் 70. ஸோ 7 வருஷங்களை அவங்க கரெக்டாக அந்த 7வது வருஷத்தை கரெக்டாக அவங்க ஆசரிக்க தவறுனதுனால மிகப்பெரிய தண்டனைக்கு உட்பட்டாங்க. ஆனால் அன்னைக்கு கிடைச்ச அந்த நியாய தீர்ப்பு, அவங்களுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் திரும்ப 70வது நூற்றாண்டில் அவங்க போயிட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னா யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அக்டோபர் 7 யுத்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கடந்த ஒரு சில நாட்களாக ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து இவங்க மேலே ஒரு வழக்கு தொடுத்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவாக இருக்கட்டும், இல்லை முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலனாக இருக்கட்டும், இவங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த அரெஸ்ட் வாரண்ட்டை பிறப்பிச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவில் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான லீடர் அயத்தோலா அவர் சொல்லியிருக்கிறாரு, எப்பா இவங்களுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தா பத்தாது, இவங்களுக்கு தூக்கு தண்டனையை கொடுங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாரு. தூக்கு தண்டனையை தான் நீங்கள் கொடுக்கணும், இவங்க மேலே டெத் சென்டென்ஸை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. நம்ம அந்த வார்த்தைகள்லாம் ஞாபகம் வைக்கிறோமோ இல்லையோ, அந்த தேசத்தையும் அந்த ஜனங்களையும் உண்டாக்கின தேவன், பிரித்தெடுத்தவர் ஞாபகத்தில் வைக்கிறார். ஏன்னா இஸ்ரவேலர்கள் பற்றி பேசும்போது, அவங்களுடைய குணங்களை பற்றி பேசும்போது அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய மாட்டாங்க, எதையுமே மறக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் நடந்த ஒரு காரியம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக என்ன செஞ்சுருக்கிறாருன்னா ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இவங்களை எந்த சூழ்நிலையிலையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்கள் நாட்டில் மட்டும் இந்த பெஞ்சமின் வந்து இறங்கினார்னா நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுல கங்கணம் கட்டிட்டு நிறையா நாடுகள் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அதுக்கு நடுவில்
ஒரு சமாதான பேச்சுவார்த்தை, ஒரு யுத்தம் ஓய்ந்திருக்குங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியமான செய்தி. கிட்டத்தட்ட 14 மாதங்களாக அயராது நடக்கக்கூடிய இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. யாருக்கு இடையில அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு சமாதானம் வந்திருக்கு. நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருந்தேன் என்னுடைய பதிவுகளில், நிச்சயமாக இது ஒரு பெரிய யுத்தத்துக்கு போகாது, ஒரு சமாதானத்துக்குள்ள போகிற மாதிரி போயிட்டு கோகு மாகோகு யுத்தம் ஆரம்பிக்கும். இது கோகு மாகோகு யுத்தம் அல்ல. ரஷ்யாவோட ஈடுபாடு இருக்கிறது, ரஷ்யாவோட ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு ஆரம்பம் தான். ஸோ பாருங்க, இஸ்ரேல் ஹெஸ்பல்லாவுடைய சீஸ் ஃபயர் இன்னைக்கு காத்தால, விடிய காத்தால 4 மணியிலிருந்து என்ன வந்திருக்கு அமலுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சீஸ் ஃபயர் ஒப்பந்தம். இனி நீயும் என்னை தாக்கக்கூடாது, நானும் உன்னை தாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 மந்த்ஸ் ஒரு சமாதானத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறாங்க. எப்படி இதுக்கு சம்மதிச்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். அதுக்கு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதுக்கான சில குறிப்புகளையும் கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, அதே போல் லெபனான் அந்த லித்தானிங்கிற அந்த ரிவரை தாண்டி அவங்க உள்ளே வரவே கூடாது. ஸோ அதை ரொம்பவே கண்டிஷனாக சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி வந்தால் நாங்கள் எங்களை தற்காத்துக்கிறதுக்கு, எங்களை தாக்குனா நாங்கள் பதில் தாக்குதல் நாங்கள் ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதையும் ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறாங்க. உள்நாட்டு குழப்பமும் அதிகமாயிருக்கு. எப்படி நீங்கள் சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கலாம்? கம்ப்ளீட்டாக இந்த ஹெஸ்போலாங்கிற ஒரு தீவிரவாத இயக்கத்தை நீங்கள் முழுவதுமாக அழிக்கணும். ஆனால் அதே சமயத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாஹு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, முழுசா நம்ம ஒரு விக்ட்ரி எடுப்போம். ஐ ப்ராமிஸ் யூ விக்ட்ரி அண்ட் வி வில் அச்சீவ் இட் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. இத்தனை நாட்களில் எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தியிருக்கிறார். ஐடிஎஃப்க்கு, ஷின்பேத்துக்கு, மொசாடுக்கு, இஸ்ரேலி போலீஸ்க்கு, எல்லா இராணுவத்துக்கும் நன்றி சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இனி நம்முடைய ஃபோக்கஸ் பிணை கைதிகளாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 154 பிணை கைதிகளை மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் பிணை கைதிகள் காசா பகுதிகளில் இருக்கிறாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அடுத்த டார்கெட் ஈரான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரானுக்கு சப்போர்ட், பயங்கரமான சப்போர்ட் ரஷ்யா. ஆனால் ரஷ்யா இப்போ இந்த சமயத்தில் உக்ரைனுக்கு நிறைய ஆயுதங்களை கிராண்ட் பண்ணதுனால, அமெரிக்கா கொடுத்ததுனால, அங்கே ஒரு பயங்கரமான ஆயுதங்களை யூஸ் பண்ணி போர் தீவிரம் அடைஞ்சிருக்கிறதுனால ஒருவேளை இதில் கான்சென்ட்ரேட் பண்ண டைம் இல்லாமல் போச்சு. இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. ஒரு விசை தாவீதை தேடிக்கிட்டே சவுல் வருவார். சவுல் அந்த முற்றிலுமா அந்த மலைப்பகுதியே சூழ்ந்துக்குவார். அப்போ இனி தாவீது நினைப்பார், ஐயோ இனி தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற கீஸ் வனாந்திரமா, அந்த வனாந்திரத்தில் அவர் இருக்கும் பொழுது அப்போ என்ன செய்வார்னா, ஒருத்தன் சொல்லுவான் சவுல்கிட்ட, நீ வா நம்ம நாட்டு மேலே ஒருத்தன் படையெடுத்து வரான். அந்த கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகி அவர் என்ன பண்ணிடுவார், போயிடுவார். அந்த மாதிரி ஒரு தற்காலிகமாக ரஷ்யா என்ன செஞ்சிருக்குன்னா, அதோடைய கவனத்தை கர்த்தர் எங்கேயோ சிதற வைத்திருக்கிறார், வேற பக்கத்தில் திருப்பி இருக்கிறார். ஏன்னா இந்த யுத்தத்துக்கான டைம் இன்னும் வரல அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். ப்ரெசன்டேஷனை பாருங்க, இது அவங்களுக்குள்ள நடந்த அந்த பேச்சுவார்த்தைகள். ஸோ அவர் சொல்லியிருக்கிறார், ஈரானில் முக்கியமான பல இடங்களில் நம்ம தாக்குதல் நடத்தி நம்ம அதை அழிச்சிருக்கிறோம். இனிமேல் ஹமாஸ் ஒரு தீவிரவாத இயக்கமாக தனியாக எழும்பவே முடியாது. அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீவிரவாத தலைவர்கள் எல்லாருமே அழிக்கப்பட்டிருக்கிறாங்க, எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அநேக அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் எல்லாமே இயங்க முடியாதபடி சீல் பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சு அழிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஏமனில் இருக்கிற ஹூத்தீஸையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது சீரியா மற்றும் அந்த லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்போலா எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் இந்த குட்டி நாடு தன்னோட கைக்குள்ளே அடக்கி கொண்டு வந்துருச்சுன்னா பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியம். 14 மாதங்கள் தொடர்ந்து காணப்பட்ட இந்த யுத்தம் ஒரு பீஸ் முடிஞ்சிருக்கு, ஒரு தற்காலிகமாக அப்படி முடிஞ்சிருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு பிளான் இல்லாமல் இதை கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ 1701 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவுன்சில் ரெசல்யூஷன் படி லித்தானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அருவி, அந்த அருவியிலிருந்து தான் அவங்களுடைய பார்டர். ஸோ இதை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா இந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் த இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்கள் குடிபெயர்ந்து சொந்த நாட்டிலே அகதிகள் போல் இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் அங்கே அவங்களுடைய சொந்த வீடுகளுக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் வரும். அந்த இடத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்க்கலாம். எர்மோன் மலை பற்றியும் இந்த லித்தானி ரிவரையும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது உங்களோட பார்வைக்காக ஒரு சின்ன வீடியோ.
இதுதான் அந்த லித்தானி ரிவர். ஸோ இதை டோட்டலாக கண்ட்ரோல் எடுத்திருக்கிறாங்க. IDF இது வரைக்கும் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இந்த மலையை பார்த்துக்கோங்க. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுதான் மவுண்ட் ஹெர்மோன். யாருக்காவது இந்த சங்கீதம் ஞாபகம் வருதா? பாருங்க, இதை பார்க்கவே நம்ம ஒரு வசனம் வாசிச்சிடலாம். சங்கீதம் 133 3வது வசனம். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. பாருங்க, நீங்க பாக்குறதெல்லாம் பனி வந்து அப்படியே இறங்கி இருக்கு, மூடி இருக்கு. வசனம் எவ்வளவு அழகா இங்க பாருங்க. இங்க வசனத்தை வாசிக்கிறோம். பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த வசனத்தை இந்த 2024 கண் கூட பார்க்கிறோம். எர்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலைப்பகுதி இப்போ அப்படிப்பட்ட பனியினால நிரம்பி இருக்கான். எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க. பனி இறங்குவது போல தேவனுடைய பரிசுத்த ஆவி இறங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த பிரசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஸோ லெபனீஸோடைய பிரசிடென்ட் சொல்லியிருக்கிறாரு, இந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறீங்களே, இவன் தீவிரவாதி சும்மா இருக்க போகிறதில்ல, இது வரக்கூடிய நாட்களில் ஒரு பயங்கரமாகவும் மாறலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் இந்த லித்தானி ரிவர். IDF அதாவது இஸ்ரேல் இராணுவம் கைப்பற்றி அந்த இடத்த எடுத்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு துக்கமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரபாய் கோகனை இவர் காணாமல் போயிருந்தார். கடைசியில் கண்டுபிடிக்கும் போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது கொலை செய்தவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒமானில் வைத்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு இன்னைக்கு படைக்கு ஆட்கள் தேவை. அதனால ஏமன் நாட்டில் இருந்து சில ஆட்கள் அங்கே போயிருக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக யார் வேலை செய்கிறா? ஏமன். ஆனால் ஏமன் இப்போ யாருக்கு நண்பனாக இருக்கா? ரஷ்யாவுக்கு. இதுதான் அந்த எர்மோன் மலை, மவுண்ட் ஹெர்மன். ஸோ வசனங்களில் அந்த மலை, பனி, அந்த நேச்சரை பற்றி சொன்னது கூட எவ்வளோ அழகான ஒரு விஷயமா இருக்குன்னு பாருங்க. ஆனால் இவர் முகமது அப்படிங்கிறவரெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, பாருங்க, நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஈரான் வந்து தாக்கி சியோனியர்களை இல்லாமல் பண்ண போகிறாங்களாம். அந்த மாதிரி ஒரு இதையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ரஷ்யா வந்து அதே சமயத்தில் தன்னுடைய ஃபைட்டர் ஜெட்டை ஈரானுக்கு கொடுத்துருக்குது. இவ்வளோ கலவரம் நடக்கும் பொழுதும் வேர்ல்டு சாம்பியனாகவும் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒருத்தங்க நடந்த போட்டிகளில் வந்திருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய லெபனான் மக்களே அவங்கள கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன சின்ன படங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இஸ்ரேல் தேசம் தனக்காக தன்னுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்காக போராடி கொண்டு இருக்கிற அதே சமயத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் அவர்களை வெறுக்கிறாங்க. பாருங்க, சமீபத்தில் காஷ்மீர் பகுதிகளில் இஸ்ரேல் நாட்டிலேருந்து சில சுற்றுலா பயணிகள் வந்தாங்களாம். வந்து அங்கே காஷ்மீரில் ஷால் வாங்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு ஃபோனில் எபிரேய மொழியில் பேசியிருக்கிறாரு. அதை அந்த கடை வியாபாரி, ஒரு இஸ்லாமிய சகோதரத்தை கேட்டுட்டு ரொம்ப ஒரு வெறுப்பை காண்பித்து, நீ எல்லாம் இங்கே வாங்கக்கூடாது அப்படின்னு அதை துரத்தி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் வந்து அதை சமாதானப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதன் யூதன் என்று சொன்னாலே அங்கே ஒரு வெறுப்பு. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவருக்கு அகெயின்ஸ்டாக எல்லாரும் கூடிட்டாங்களாம். ஏன் கூடினாங்கன்னு பார்த்தா, அவருடைய தலையில் போட்டிருக்கக்கூடிய அந்த யூதர்கள் வச்சிருக்க அந்த கேப் இருக்குள்ளையா, அதை அடையாளம் கண்டு அதை அவரை ஒரு வெறுப்பு தெரிவிச்சாங்களாம். இது இங்கே ஸ்க்ரீனில் வரலையே இது. ஸோ இந்த 2 முக்கியமான செய்திகள், வெரி இம்பார்ட்டண்ட் நியூஸ் அப்படின்னா, ஒன்று இந்த ICC வாரண்ட் போட்டது. இப்போ அதோடைய கேஸை கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக வந்து ட்ரம்ப் அவங்க ஒரு எச்சரிப்பு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு நடந்த ஒரு பீஸ் டாக், அதாவது லெபனானுக்கும் இதுக்கும். அப்போ காசால யுத்தம் நடக்குமானா பிணை கைதிகளை மீட்கிற வரைக்கும் நம்ம அங்கே வந்து எதையுமே சொல்ல முடியாது. அதே போல் பாருங்கள், ஜோரான் மதான் நியூயார்க்லங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், அந்த பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு வந்தாங்கன்னா நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணுவோன்னு. ஒரு நாள் வரும், இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்னைக்கு அமெரிக்காவால் கூட இஸ்ரேலுக்கு துணையாக வந்து நிற்கவே முடியாது. எந்த தேசமும் துணையாக நிற்க முடியாத ஒரு காலகட்டங்கள் வரும். அது அதிசீக்கிரத்தில் வரும்.
ஆன்டை செமிட்டிசம்ங்கிறது இப்போவே தலைவிரிச்சு ஆடுகிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட பாருங்கள், இதுக்கு நடுவில் 20க்கும் மேற்பட்ட பில்டிங் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிருக்கு. அநேகர் மாஸ் இவாக்குவேஷன் நடந்திருக்கு. அதாவது அநேகர் பார்த்திங்கன்னா லெபனான்லேருந்து குடிபெயர்ந்து மற்ற இடங்களுக்கு அவங்க போயிருக்கிறாங்க. ஸோ ஜெர்மனி நாட்டிலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஹமாஸ்க்கு சொந்தமான அநேக ஆயுதங்களை அங்கே வைத்திருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆம்ஸ்டர்டாமில் கிறிஸ்டியன் ரேலி கூட நடத்தக்கூடாதுங்கிறது ஒரு தடை விதித்திருக்கிறாங்க. குட் இட் லீட் டு த எஸ்கலேஷன் ஆஃப் த வார்? ஸோ இந்த வார் அதிகமாகுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதிகமாகும். உடனே இல்லை, அது சீக்கிரத்தில். ஸோ இப்போ ஒரு தற்காலிகமான சமாதானத்துக்குள்ளே போவாங்கங்கிறது தான் எசேக்கியேல் 38 மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக தேவாலயத்துக்கு கட்டுவதற்கான முடிவுகளையும் அவர்கள் எடுப்பார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திரும்ப நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபித்து நிறைவு செய்வோம். மத்தேயு 22:24 வாசிக்கலாம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இந்த அடையாளங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சபைக்கான காலகட்டங்கள் முடிவுக்கு வருகிறது. நம்மளுடைய விசுவாசத்தை இழந்து விடாம நம்முடைய ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். சந்தோஷமா அவரை சந்திக்க போறோம். சீக்கிரத்தில் நம்முடைய ராஜா வருகிறார். அப்போ இந்த ஸ்டெப்பையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி எடுத்த இந்த ஸ்டெப், ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க, அதாவது இது ஒரு சமாதானத்துக்குள்ளே வருமா, வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, 3வது உலகப் போருக்கு போகும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை. நிச்சயமாய் ஒரு யுத்தம் வரும், அதில் கர்த்தர் இறங்கி இஸ்ரேல் தேசத்தை தப்புவிப்பார். அதற்கு முன்பாக அவர்கள் ஒரு தற்காலிகமான ஒரு சமாதானத்துக்குள்ளே வருவாங்க. எப்படி ஒரு அடிப்பட்ட பாம்பு சும்மா இருக்காதோ, ஈரான் தான் முழுக்க ஒரு இட் இஸ் த ஈவில் ஆஃப் ஆல் தி அதர் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ராக்சியை வச்சு இத்தனை நாள் அவங்க சண்டை யுத்தங்களை நடத்தினாங்க. இப்போ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ராக்சிகள்லாம் அழிஞ்சிட்டாங்க. அந்த நசரல்லா ஒரு வார்த்தை சொன்னார், காசால ஒரு சமாதானம் வராமல் நாங்கள் எங்களுடைய யுத்தத்தை நாங்கள் நிறுத்த போகிறது கிடையாது அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நசரல்லாவும் உயிரோடு இல்லை, அவர் சொன்ன வார்த்தையும் உயிரோடு இல்லை, அதெல்லாம் செத்து போச்சு. ஆனால் கர்த்தருடைய தேவ வார்த்தை இன்னைக்கு நிலைச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த தேசம் பல ஆயுதங்கள் அவங்க மேலே விழுந்தாலும் ஒன்று சேதப்படுத்தாதபடி காத்து கொண்டிருக்கிறார். இந்த 70 ஆண்டு காலங்களில் கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ததை பார்க்குறோம். அதே போல் பெலத்தின் மிகுதியால் 80 வருஷம். ஸோ 70 தாண்டி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் குறுகிய வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக நம்ம பார்க்கத்தான் போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபித்து நிறைவு செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆண்டவரே, அது நாட்களிலே மாதங்களிலே துல்லியமாக நிறைவேறி கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கண்ணால் பார்த்த சில சம்பவங்கள் மூலமாக நாங்கள் பார்த்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அது சத்திய வார்த்தைகள் ஆண்டவரே. அந்தந்த காலத்திற்கென்று தேவன் குறித்து வைத்திருக்கிற சகலமும் நேர்த்தியாக ஆண்டவரே அப்போ அது நிறைவேறுகிறதை நாங்கள் பார்த்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் இந்த பொற்கலசம் வேத வகுப்பில் இணைந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வருகிற வாரங்களில் உமக்கு சித்தமானால் மீண்டும் நாங்கள் இணைந்து வந்து ஆண்டவரே இந்த வேதத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இன்றைக்கு இந்த செஷனுக்காக உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் பொற்கலசம் வேத வகுப்பில் சந்திக்கிறேன். Until then, wishing you all a very happy good night and a blessed week ahead. God bless you.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.